த லார்ட். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால, சாப்பாட்டினால மாத்திரம் அவன் திருப்தி அடைவதில்லை, அவனுடைய வயிறு நிறைவதில்லை. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் மனுஷன் பிழைப்பான். நம்ம சாப்பிட்டாதான் பிழைக்க முடியும், சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, சாப்பிட்றத காட்டிலும் ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அதை கேளுங்க. அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும். அந்த வார்த்தை உங்க மரித்து போய் இருக்கிறவங்களை கூட உயிரோட எழும்ப செய்யும். வியாதியோட இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா நிச்சயமா அதை செய்வார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னா நீங்க நினைக்கலாம், நீங்க மறந்துடலாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைய. ஆனா ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் அதை மறக்காத தேவன். அவர் உங்களுக்காக, உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் நமக்கு தப்பா சொல்லிடுவாரோ, சபிச்சிருவாரோ, அவர் சபிக்கிற தேவன் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவருடைய வாயிலிருந்து வரணும். ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் சமூகத்துல பாவங்கள் ஏதாவது இருந்தா அறிக்கையிட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தப்பானதை சொல்லிடுவாங்க. ஆண்டவர் நெகட்டிவா பேசுகிற தேவன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு யாராவது ஆண்டவர் சாபம் போட்டுருவாங்க, ஆண்டவர் தப்பா செய்திருவாங்க. அவர் அப்படி சபிக்கிற தேவன் அல்ல. சிலுவையை நோக்கி பார்த்தா கண்டிப்பா பிழைத்துக் கொள்வீர்கள். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, மனுஷனால் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, ஆண்டவரே, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி ஒவ்வொரு காதுகளையும் திறங்கப்பா. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுடைய வார்த்தை வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஆண்டவரே, இந்த வேலையில ஏசப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியா செபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி அவங்களுடைய இருதயத்தின் ஏசப்பா இருதயத்தை திறந்தரலுங்க, மனக்கண்களை திறந்தரலுங்க. இயேசுவின் வல்லமையில ரத்தம் இறங்கட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவரே ஆசீர்வாதமா அந்த இடத்துல வந்துச்சு ஆண்டவரே. இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு இன்னைக்கு குறைபட்டு நிற்கலாம் அப்பா. இப்பொழுதே இயேசுவின் வல்லமையில ரத்தம் அந்த வீடுகளுக்குள்ள இறங்கட்டும், நெருக்கப்பட்ட வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். உடைய சத்தத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே இப்பொழுது உடைய வார்த்தை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே, இந்த வேலையில உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையில ரத்தம் உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது அந்த இயேசப்பா மரித்து போய் நொறுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இறங்கட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகட்டும், இருள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உம்முடைய வாயில உள்ள வார்த்தை இப்பொழுது வெளியரங்கமாக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமையில ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில அப்பா உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பிழைத்துக் கொள்கிறத, சாட்சியா நிற்கத பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.